வணக்கம். தொடர். புதிய சினிமா துறைகள்ல இன்னைக்கு ஆரம்பத்துல தலித் இலக்கியங்கள் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறைமுகமா நடந்தது. பிறகு தலித் இலக்கியங்கள் எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் வந்தாங்க. இன்னைக்கு அரசியல் தலித் அரசியல் வந்தது போல, சினிமா துறையிலும் தலித் அரசியல் பேசக்கூடிய சினிமாக்கள் இன்னைக்கு நெறைய வருது. தலித் அரசியலை தாண்டி சமூக நீதியை பேசக்கூடிய சினிமாக்கள் இன்றைக்கு அதிகமாக ஓகே. இருக்கு. மகிழ்ச்சி. ஆமா. சினிமா வந்து சினிமா சமூக நீதியை சமூக நீதியை பேசுறோம். பேசுறாங்க. ஆமா. ஒரு ஆமா. காலத்துல வந்து சினிமா என்பது வெறும் மதம் சார்ந்ததாக இருக்கிறது. ஓகே. ஒரு சாதி சார்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு வந்து சமூக நீதி சார்ந்து பேசக்கூடிய படங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. சினிமா துறைக்கென்று நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இவர்கள் தான் சினிமாவில் நடிக்க முடியும். இவர்கள் தான் சினிமாவை இயக்க முடியும். இவர்கள் தான் வந்து இந்த வேலையை செய்ய முடியும். ஒரு மாயை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, இன்றைக்கு வந்து பெரிய பெரிய இயக்குனர்கள் இந்த வெற்றிமாறன், ஒரு தோழர் மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்ற தோழர்கள்லாம் இன்னைக்கு வந்து முன்னிலை வந்து சமூக சிந்தனை சார்ந்த கருத்துக்களை பரப்பக்கூடியவர்களாக சினிமாவை பயன்படுத்துகிறார்கள். ஆமா. இதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ஆ, இந்த வரவேற்பு வந்து உடனடியாக நிகழ்ந்து விடவில்லை. ஆ, இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு பிறகு நடக்கிறது. ஆ. அது ஒட்டுமொத்தமாக அ ஒரு தலித் இளைஞர்கள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் என்கிற ஒரு மாயை இருந்த சமூகத்தில், தலித் இளைஞர்கள் வந்து ஒரு திறமை மிக்கவர்கள். அவர்கள் வந்து அனுபவசாலிகள். அவர்கள் வந்து கொள்கை திறம் மிக்கவர்கள். அவர்கள் வந்து அ ஒரு படைப்பாளர்கள். அவர்கள் வந்து ஒரு இலக்கியவாதிகள். ஒரு ஆமா. வந்து எழுத்தாளர்கள் என்கிற அ தளத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது இன்றைக்கு வந்து சினிமா துறை. ஆ. அதற்கான பணிகள தான் இன்றைய கூடிய தோழர் இன்னைக்கு அ பா. ரஞ்சித் போன்ற வந்து சகோதரர்கள் அதில் ஆமா. முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்கலான் படம் இன்னைக்கு ஆமா. வந்து ஒரு பெரும் அரசியலை முன்வைச்சிருக்கு ஆமா. இல்லையா? நெறைய ஆமா. ஆதிக்குடிகளுடைய ஆமா. பூர்வீக வரலாற்றை ஒரு மீட்டெடுக்கிற ஒரு கதை மாரி ரொம்ப சொல்றாங்க. நல்லா இருக்கு. அந்த தங்கலானுடைய கதை என்பது வந்து இன்றைக்கு இருக்க இளைய சமூகம் வந்து ஒரு சமூகத்தை பற்றி புரிவதற்காக ஓரளவு ஒரு கருத்தை செறிவுள்ள ஒரு கதையாக இருக்கிறது அது. ஆ. அது சமூகம் என்பது வெறுமனே வந்து ஒரு வந்து எப்படி சொல்வது? வெறுமனே வந்து ஒரு ஒரு மேம்போக்கான சமூகம் அல்ல. ஒரு ஒரு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அவர்களுக்கென்று வந்து ஒரு வரலாறு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ம். வெறுமனே வந்து இந்த புறம்போக்கு என்று சொல்லலாம். அப்படியே புறம்போக்கு இல்லாமல் பூர்வீக குடிகள் என்கிற சொல்லுகிற ஆமா. படம் தான் அந்த வந்து ஆமா. தங்கலான் மக்கள் போன்ற ஒதுக்க படங்கள். நீத்த மனிதர்கள்லாம் ஆமா, இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் என்றத ஆமா. பெரிய ஆமா. முதன்மைப்படுத்தியிருக்கு. அந்த படம் வந்து பெரிய ஒரு சமூகத்துல வந்து பெரிய புரட்சி நம்ம பல சொல்லலாம். படங்கள் நம்ம பல சொல்லலாம். படம் சொல்லலாம். அ அதே மாரி வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களும் பெரிய ஆமா. சமூகத்துல வந்து இன்னைக்கு வந்து பேசக்கூடிய இல்ல. அதே மாரி பேசுவதற்கே இன்றைக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. ஆமா. ஆமா. இது வந்து அரசியலில் ஏற்பட்ட ஆமா. மாற்றம் தான் அரசியல் அதனுடைய ஆமா. தாக்கம் தானே இது? ஆமா. அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு வந்து பெரிய பங்கு. எப்படி என்று சொன்னால், அதான் முன்ன சொன்னது தான். தலித் இளைஞர்கள் என்கிற பார்வையை வந்து ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர்கள், அவர்கள் இந்த மாரியான சிந்தனை உள்ளவர்கள் என்கிற மாயையை மாற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆ, அங்க பெரிய பங்கு இருக்குது. இவர்களும் வந்து ஒரு தகுதியுள்ளவர்கள். இவர்களும் வந்து ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள். ஆ. மக்கள் இவர்களும் பிரச்சனை மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர்கள். பேசக்கூடியவர்கள். ம். இவர்கள் வந்து அம்பேத்கரிசத்தை பேசக்கூடியவர் மட்டுமல்ல, ம். மார்க்சியத்தையும் பேசக்கூடியவர்கள், ம். பெரியாரிசத்தையும் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் இந்த இளைஞர்கள். அந்த அதன் அந்த அந்த அது அதன் பிறகு தான் இன்றைக்கு பெரிய மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா, ஒரு காலத்துல வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு உள்ளவங்கலாம் வருவதற்கு முன்பாக, தமிழ் தேசியத்தை கிராமப்புறங்கள் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ஆமா. தலைவர் எழுச்சி எழுச்சி தமிழர் தமிழர். அவர்கள் தான். ஆமா. அதுதான் சொல்றேன். ஒரு காலத்துல வந்து சினிமா துறை வந்து தன்னுடைய சாதியை வந்து பேசுவதற்கே தயங்கியவர்கள். ம். நம்ம பெரிய இசையமைப்பாளர் சொல்கிறவர்கள்லாம் தன்னுடைய சாதி எந்த இடத்திலும் சுயசாதியை பேசிக் கொண்டவர்கள் அல்ல. ம். வந்து சாதிய சார்ந்த வந்து அது முழக்கத்திட்டவர்கள் அல்ல. அவசியம் இல்லல்ல. அவசியம் இல்ல தான். அ. இதுவும் தேவை அன்று. தன் தன் சமூகத்தை அடையாளப்படுத்தணும்ல. நான் முன்னேறுக்கேன்னா, நான் இப்போ ஒரு ஒரு பெரிய அதிகாரியா இருக்கேன்னு சொன்னா, எனக்கான அங்கீகாரம் நான் சொன்னேன். அந்த சமூகத்துல பிறந்து நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் இந்த அதிகாரியா இருக்கிறேன். நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இசையமைப்பாளரா இருக்கிறேன். இந்த சமூகத்தை சேர்ந்த இயக்குனரா இருக்கேன். இந்த சமூகத்தை சேர்ந்த இயக்குனரா இருக்கும்போது என்னோட பின்னாடி வர தலைமுறை என்னை ஃபாலோ பண்ணி வரும். நான் என்னுடைய பெயரையே சொல்லாத, என் சமூகத்தின் பெயரையே சொல்லாத நான் வந்து புறந்தள்ளுவது என்பது அது வந்து ஐடென்டிஃபை இல்ல. அதுவும் அந்த காலத்தில் வந்து சொல்ல முடியல. இன்னைக்கு சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆமா. அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அவர்களுக்கு அனைத்து தளத்திலும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆமா. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து நம்ம வெளிப்படையா பேசுறோம். அனைத்தையும் பேசுறோம். கண்டிப்பா, எல்லா கண்டிப்பா. ஏன்னா, வந்து ஒரு கட்டத்துல அம்பேத்கர் படத்த காட்டுவதற்கே அவர் ஆமா, வந்து தலித்தியரா பார்க்க முடியாது. இந்த தேசத்தினுடைய சட்டத்தை இயற்றியவர். இல்ல ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆமா. ஆனா இன்னைக்கு அம்பேத்கரியத்தையும் ஆமா. அம்பேத்கரை காட்டுறாங்கல்ல. எல்லா படங்கள்லயுமே அம்பேத்கரை வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. ம். வந்து கருத்துக்களையும் வந்து வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் சார்ந்த வந்து கருத்துக்களை, உரிமையியல் சார்ந்த கருத்துக்களை வந்து படத்துல வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. மகிழ்ச்சி. அது இது மாரி செல்வராஜுடைய படமாக இருந்தாலும் சரிதான், அவர் சகோதரர் வெற்றிமாறனுடைய படமாக இருந்தாலும், அ ம். ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது. இந்த சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு 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 பதட்டமான நிலை இருக்குதுன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆமா. ஏன்னா என்ன அது இது மாரி படங்களா வந்துட்டு இருக்குது.
வரக்கூடிய இயக்கர்களும் அதையே நோக்கி தான் வராங்க. ஆ. இப்ப அடுத்த இளைய தலைமுறை இயக்குனர்களும் ம். ஒரு காலத்துல வெறுமனே டான்ஸ் குத்துப்பாட்டு போட்டா தான் அந்த படம் ஓடுங்கிற மாயை மாறி, ஆ. செறிவான கருத்துக்களை சொன்னாலும் அந்த படம் ஓடும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் கண்டிப்பா. அ எப்பயுமே ஆமா. கதைகளுக்கு கேரளா படங்கள் தான் கதைகளுக்கு இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப தமிழகத்திலயும் ஆமா. கதை ஓரியன்டடா, கருத்தியல் கருத்தியல் ஓரியன்டடா ஓரியன்டடா நல்ல அதனால இந்த தலைமுறை என்பது சினிமா சார்ந்த தலைமுறை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்தும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா. அரசியல் மாற்றமே சினிமா கலைத்துறையிலும் மாற்றம் மாற்றம் தான். ஏற்பட்டது. ஆமா. விடுதலை சிறுத்தைகள் அப்படி அரசியல் எடுத்துக்கலாமா? அதுதான். உண்மை அதுதான். 100க்கு 100% உண்மை அதுதான். அரசியலில் எந்த அளவு இப்ப ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டிருக்கிறோ, அதே ம். பரிமாற்றம் இங்க டெட் அகைன்ஸ்டா சினிமா துறையில் நடந்துட்டு இருக்குது. ம். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கானது. அந்த வளர்ச்சி என்பது இது ஒரு சமூகத்தின் அங்கீகாரத்தை பொறுத்து அங்க அங்கீகரிப்பாங்க. ம். இப்ப எவ்வளவோ சாதிய இறுக்கம் மிகுந்த துறை தான் சினிமா துறை. ஆமா. ஆமா. எல்லா ஆமா. துறையிலும் போல சினிமா சினிமா துறை துறையிலும். அதிகமான இறுக்கம் கொண்ட துறை. ஆள பார்த்தா வேலை செய்வாங்க. அப்படி ஒரு இறுக்கமான துறை தான் அந்த துறை. அதிலயும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு இது அந்த 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 மாயை உடைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இத வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். ஆமா. இன்னும் வேகமாக ஆமா. ம் இளைஞர்கள் முன்னேறி முன்னேறி வருகிறார்கள். வருவார்கள். அதுக்கான வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அதுக்கு பாதுகாப்பாகவும், அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றுமே இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது மகிழ்ச்சி தோழர். இருக்கிறது. நன்றி. நன்றி. நன்றி.